இந்த 75 ஆண்டு காலத்துல பாலுக்கு ஏங்காத குழந்தை இல்லாமல் இல்ல, கல்விக்கு ஏங்காத மாணவன் இல்லாமல் இல்ல, வேலைக்கு அலையாத இளைஞன் இல்லாமல் இல்ல. வெள்ளைக்கார இடத்திலிருந்து விடுதலை பெற்றாச்சு. ஆனால் இந்த கொள்ளைக்காரர்கள் இடத்துல இதுவரைக்கும் விடுதலை என்பதே இல்லை. என் அன்பிற்குரிய மக்களை, நம்முடைய மூளையை மழுங்கடித்து நம்முடைய புத்திகளை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டான். திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி அமைத்திருக்கிற போது இங்க இருக்கிற எதிர்கட்சி எம்எல்ஏ போராட்டம் நடத்துவார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி நடத்துகிற போது இங்க இருக்கிற எதிர்கட்சி எம்எல்ஏ போராட்டம் நடத்துவாரு. ஆனால் மக்களுக்காக ஒருபோது நிக்க மாட்டாங்க. மக்களுக்காக ஒருபோது நிக்க மாட்டான். இங்க பாருங்க, நாங்களாம் அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்த மக்களுடைய பிள்ளைங்க. எங்க அம்மா அப்பாவெல்லாம் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யற போது இந்த அட்டை பூச்சி எல்லாம் கிடைக்கும். அட்டை பூச்சி ஒரு 10 நிமிடம் கிடைக்கும், 15 நிமிடம் கிடைக்கும். அந்த ரத்தத்தை உறிஞ்சிட்டு கீழே விழுந்துரும். இவன் 60 வருஷமா ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்காங்க. 60 வருஷமா. என்ன தெரியுமா? இதே நீலகிரி மாவட்டத்தில் ஜென்ம நிலங்களில் பட்டா இல்லாத மக்களை நீங்கள் வெளியேற்றிக் கொள்ளலாம். மீதம் இருக்கிற 36,510 ஏக்கர் நிலங்களை நீங்கள் காடுகளாக மாற்றலாம் என்ற ஒரு அபிடவிட்டை தாக்கல் பண்றீங்க உச்ச நீதிமன்றத்தில். தாக்கல் பண்ணது யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு 2026ல. 2020ல ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்ததை 26ல் திராவிட முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றத்தில் சமன் பண்ணியிருக்காங்க. 2021 5 லட்சம் கோடியாக இருந்த தமிழ்நாட்டின் கடனை 10 லட்சம் கோடியாக உயர்த்தி அதில் பாதிக்கு பாதி தங்கள் வங்கி கணக்குகளில் சுருட்டி கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களுக்கும் 5 வருடம் கூப்பில் உட்கார்ந்து விட்டோம். இனி அடுத்த 5 ஆண்டுகளிலாவது எப்படியாவது ஆட்சியை பிடித்து உலக நாடுகளில் எல்லாம் கடனை வாங்கி தங்கள் சட்டை பைகளில் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற இரத்தத்தின் இரத்தங்களான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறவுகளுக்கும், ஆங்காங்கே சந்து பொந்துகளிலும் இண்டு இடுக்குகளிலும் கரண்டு கம்பங்களிலும் தொங்கிக் கொண்டு எங்கள் கூட்டத்தை ரசித்துக் கொண்டிருக்கிற அணில் குஞ்சு சகோதரர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் சீமானின் தம்பிகளின் சார்பாக அன்பு வணக்கம். எத்தனையோ கட்சிகள் தேர்தலில் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் திராவிடமணி அவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் ஜெயசீலன் அவர்கள், அணில் குஞ்சுகள் அண்ணன் அவர் பெயர் தெரியல, பூசவர்தன் வைத்திருக்காங்க. அது போக நாம் தமிழர் கட்சியினுடைய எங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக் அவர்கள் 4 வேட்பாளர். நீங்கள் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி உங்களிடத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம். அன்பிற்குரிய மக்களே, எங்களுக்கு ஒரு கனவு இருக்கிறது, எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறது. இந்திய விடுதலைக்காக போராடி பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் குண்டு வீசிய பகத்சிங் அவரிடத்தில் கேட்கிறார்கள், உங்களுடைய லட்சியம், உங்களுடைய நோக்கம் என்ன என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அப்போது பகத்சிங் அவர்கள் சொல்லுகிறார், எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா, இதுதான் என் கனவு என்று பகத்சிங் சொல்லுகிறான். அதே கனவை, அதே லட்சியத்தை இந்திய விடுதலை பெற்று 75 ஆண்டு காலம் கழித்து நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் முன்வைக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 75 ஆண்டு காலத்துல பாலுக்கு ஏங்காத குழந்தை இல்லாமல் இல்ல, கல்விக்கு ஏங்காத மாணவன் இல்லாமல் இல்ல, வேலைக்கு அலையாத இளைஞன் இல்லாமல் இல்ல. வெள்ளைக்கார இடத்திலிருந்து விடுதலை பெற்றாச்சு. ஆனால் இந்த கொள்ளைக்காரர்கள் இடத்துல இதுவரைக்கும் விடுதலை என்பதே இல்லை. என் அன்பிற்குரிய மக்களை, நம்முடைய மூளையை மழுங்கடித்து நம்முடைய புத்திகளை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டான். என்ன தெரியுமா? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வரும். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை, மொத்தத்தில் 5 ஆண்டு. ஆனா ஒரு தேர்தல் முடிந்து 2 ஆண்டு கழித்து ஒரு தேர்தல் வரும், நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தல் முடித்து உள்ளாட்சி தேர்தல். ஆக 5 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக தேர்தல் வந்து கொண்டே இருக்கும். இந்த 5 ஆண்டுகளுக்கு வருகிற ஒவ்வொரு முறை தேர்தல் வருகிற போது நீங்கள் வாக்கு செலுத்துகிற ஒரு இயந்திரமாக இருக்கிறான். நம்மளை வச்சிருக்கான். இவன் வந்து வாக்கு கேட்பான் பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறவுகள் வருவாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறவுகள் வருவாங்க, வந்து உங்க இடத்துல வாக்கு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க தெரியுமா?
அன்பான வாக்காளர் பெருமக்களே, உங்கள் பொன்னான புனிதமான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். விசில் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். இப்படிதான் கேட்பான். அப்ப என்ன நோக்கம்? என்ன? நீங்கள் வாக்கு செலுத்துகிற ஒரு இயந்திரம். இவெல்லாம் யோக்கியம் நினைச்சிடாதீங்க. இவரோட யோக்கியம் என்ன நான் சொல்றேன். 2020ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற போது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார், நீலகிரி மாவட்டத்தில் பட்டா இல்லாத ஜென்ம நிலங்களில் வசிக்கக்கூடிய மக்களை நீங்கள் அந்த நிலத்திலிருந்து வெளியேற்றலாம் என்ற ஒரு அறிவிப்பை சட்டமன்றத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்கிறார். 2026 இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அபிடவிட்டை தாக்கல் செய்து என்ன தெரியுமா? இதே நீலகிரி மாவட்டத்தில் ஜென்ம நிலங்களில் பட்டா இல்லாத மக்களை நீங்கள் வெளியேற்றிக் கொள்ளலாம். மீதம் இருக்கிற 36,510 ஏக்கர் நிலங்களை நீங்கள் காடுகளாக மாற்றலாம் என்ற ஒரு அபிடவிட்டை தாக்கல் பண்றீங்க. உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணது யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு 2026ல. 2020ல ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்ததை 26ல் திராவிட முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றத்தில் சமன் பண்ணியிருக்காங்க. அண்ணன் திராவிட மௌனி அவர்கள் ஓட்டு கேட்டு வருவாரு. எப்போ? இன்னும் ஓராண்டு, ஒரு 10 நாள்ல 20 நாள்லயோ இதே பந்தலூர் பகுதிக்கு ஓட்டு கேட்டு வருவாரு. நாங்கள் இன்றைய அன்பிற்குரிய மக்களே, சத்தியமாக அண்ணன் திராவிட முடி அவர்களுக்கு கேட்கணும். என்ன கேட்கணும் தெரியுமா? இந்த 5 ஆண்டுகளில் புலி அடிச்சிருக்கு, யானை அடிச்சிருக்கு, மனிதனுக்கு விலங்குக்கான பிரச்சனைகள் பல நடந்திருக்கு. இந்த 5 ஆண்டுகள் எங்க போனீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்துற போது 10 ஆண்டு கால ஆட்சி. இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் பந்தலூரில் யானை அடிச்சு, சேரம்பாடி பகுதியில் ஒரு கவுன்சிலரையும் அவருடைய மகனை யானை அடிச்சு கொண்டுருச்சு. இதே பகுதியில், இதே பந்தலூர் டவுன்ல நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. முக்கியமா போராட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ண சாலைகள் உருண்டு பிறண்டு தன்னுடைய வெள்ளை வேட்டி அழுக்காக மாறுகிற வரை இந்த சாலையில் உருண்டு பிறந்தது யார் தெரியுமா? அண்ணன் திராவிடமணி. எதுக்கு? அந்த யானை அடித்த மகனுக்கும் தந்தைக்கு நீதி வாங்கி தர வேண்டும் என்பதற்காக என்ன பண்றாரு? ஒரு இந்தியாவிலேயே ஆகச்சிறந்த புரட்சியாளர், பகத்சிங்கை விட, நேதாஜியை விட, தலைவர் பிரபாகரனை விட ஆகச்சிறந்த புரட்சியாளர் அண்ணன் திராவிடமணி இதே பந்தலூர் பகுதியில் மண்ணில் உருண்டு பிறண்ட. எப்போது? கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில. ஆனா இப்ப எந்த கூப்பிட உட்கார்ந்துருக்காருன்னு தெரியல. ஏன்? இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. இப்ப போறான்னு என்ன ஆகும்? சீட்டை கழிச்சு வெளியே போட்டுருவான். அண்ணன் ஜெயசீலன் நம்முடைய எம்எல்ஏ. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறது, அண்ணன் ஜெயசீலன் போராடுறாரு. கடந்த 10 ஆண்டு காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்க போது அண்ணன் ஜெயசீலன் எங்க இருந்தீங்க? மேல அந்த கண்ணாடி பாக்ஸ்குள்ள உட்கார்ந்துருப்பாரு. உட்கார்ந்து எட்டி பார்த்துட்டு இருப்பாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி அமைத்திருக்கிற போது இங்க இருக்கிற எதிர்கட்சி எம்எல்ஏ போராட்டம் நடத்துவார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி நடத்துகிற போது இங்க இருக்கிற எதிர்கட்சி எம்எல்ஏ போராட்டம் நடத்துவாரு. ஆனால் மக்களுக்காக ஒருபோது நிக்க மாட்டாங்க. மக்களுக்காக ஒருபோது நிக்க மாட்டான். இங்க பாருங்க, நாங்களாம் அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்த மக்களுடைய பிள்ளைங்க. எங்க அம்மா அப்பாவெல்லாம் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யற போது இந்த அட்டை பூச்சி எல்லாம் கிடைக்கும். அட்டை பூச்சி ஒரு 10 நிமிடம் கிடைக்கும், 15 நிமிடம் கிடைக்கும். அந்த ரத்தத்தை உறிஞ்சிட்டு கீழே விழுந்துரும். இவன் 60 வருஷமா ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்காங்க. 60 வருஷமா. இங்க பாருங்க, நான் என்ன சொல்றோம்? எங்களுக்கு இலவசம் வேணாம். ஏன் இலவசம் வேணாம்? சும்மா அந்த தற்கொலை மாதிரி சும்மாலாம் சொல்லிட்டு தெரியல. இந்த மரத்து மரம் தவிர அணில் தற்கொலைகள் மாதிரி சும்மாலாம் சொல்லிட்டு இருக்கல. காரணத்தோட, சரியான தர்க்கத்தோட முன்வைக்கிறோம். எங்களுக்கு இலவசம் வேணாம். ஏன் வேணாம்? டேண்டி நிறுவனம் கிட்டத்தட்ட எத்தனை கோடி? 10-15 கோடி நட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு டேண்டி நிறுவனம். நான் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளியோட மகன். போக்குவரத்து துறை 60,000 கோடி நட்டத்தில் இயங்கிட்டு இருக்கு, கடன்ல இயங்கிட்டு இருக்கு. போக்குவரத்து துறை, இந்த பஸ் ஓடுது இல்ல, அரசு போக்குவரத்து கழகம் 60,000 கோடி நட்டத்தில் இயங்குது. டேண்டி 15 கோடி நட்டத்தில் இயங்குது. பால்வளத்துறை, பால்வளத்துறையே கிடையாது, அது ஒரு அமைச்சர் இருக்காரு, நட்டத்தில் இயங்குது. சுற்றுலாத்துறை நட்டத்தில் இயங்குது. என்னென்ன துறைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை துறைகளும் நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கு. எந்த ஒரு துறைக்கும் முறையான வருமானம் கிடையாது. ஆனால் எல்லா துறையில் இருக்கிற அமைச்சர்களுக்கும் சம்பளம் போகுது. 1 லட்ச ரூபாய் சம்பளம் யாருக்கு? ஒரு அமைச்சருக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம், 2 லட்ச ரூபாய் அலவன்ஸ். டெலிபோன் பில்லு 7,500 ரூபாங்க. 500 ரூபாய்க்கு நான் ரீசார்ஜ் பண்ணி நான் பேசுற மாசம் மொபைல்
வைஃபை இருக்கு, மொபைல் இருக்கு, ஃபுல் கால் ஃப்ரீ, எனக்கு எல்லாமே ஃப்ரீ. 500 ரூபா அதிகபட்சம். 7500 ரூபா அவனுக்கு. யாருக்கு? இந்த வெண்ணைக்கு அமைச்சிருக்கிறான்ல இவனுக்கு 7500 ரூபா மாச அலவன்ஸ். எவ்வளோ? 7500 ரூபா கொடுக்குறான். எதுக்கு? அது பெட்ரோல் அலவன்ஸ், வண்டிக்கு, சாப்பிட்றதுக்கு, லொட்டு லொசுக்கு எல்லாத்துக்கும் காசை கொடுத்துரு. யார் காசு? நம்ம காசு. உனக்கு தமிழ்நாட்டில் இயங்குகிற இயங்குகிற அத்தனை துறைகளும் நட்டத்தில் இயங்கிட்டு இருக்கு. போக்குவரத்து துறை நட்டத்தில் இயங்குது. ஆனால் ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் இலவசங்கிற. பால்வளத்துறை நட்டத்தில் இயங்குது. கேண்டீன் நட்டத்தில் இயங்கிட்டு இருக்கு. எல்லா துறையும் நட்டத்தில் இயங்குது. எதுக்கு இலவசம்? கடன் எங்கிறது வாங்குற? 1970 200 கோடி தமிழ்நாட்டுடைய கடன். 200 கோடி, வெறும் 200 கோடி. இன்னைக்கு 10,60,000 கோடி இன்னைக்கு கடன் மட்டும். என் அன்பு மக்களிடத்தில் நான் சொல்றதுதான், ஒரு நல்ல அரசாங்கம். இங்க பாருங்க, இங்க இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்கீங்கல்ல இந்த பகுதியில், ஒரு நல்ல ஆட்சியாளர் எப்படி இருக்குன்னு நம்ம முகமது நபியை பார்த்து நீங்க கத்துக்க வேண்டாமா? ஒரு நல்ல ஆட்சியாளர் நேர்மையாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும், உண்மையா இருக்கணும். ஒரு நல்ல ஆட்சியாளர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான். ஒரு நல்ல ஆட்சியாளர் நேர்மையாக, உண்மையாக, எளிமையாக வாழ்ந்த ஒரு மனிதன். அந்த மனிதனை பின்பற்றுகிற 5 வேளை தொழுகிற ஒரு இஸ்லாமியன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு வாக்களிப்பானா? நீங்கள் படிக்கிற 5 வேளை தொழுகிற இந்த குர்ஆன் மீது சத்தியம் மட்டும் சொல்லுங்க. நீங்கள் 5 வேளை தொழுகிற இந்த குர்ஆனின் மீது சத்தியம் மட்டும் சொல்லுங்கள். உங்களில் உண்மையுள்ளவன், உங்களில் நேர்மை உள்ளவன் எவனோ அவன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கும் வாக்கு அளிப்பானா என்பதை மட்டும் நெஞ்சத்தட்டு சொல்லுங்க. தன்னை சிறுவையில் அழைகிற போது, தன்னை சிறுவையில் இருந்த யூதர்களுக்காக பரிந்து பேசி இறைவா இவர்களை மன்னியும் என்று பேசின அந்த இயேசுபிரானை வழிபடுகிற கிறிஸ்தவன் எவனாவது, உண்மையான கிறிஸ்தவன் எவனாவது ஒருவன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அண்ணா திராவிடத்துக்கு வாக்களிப்பானா? உங்க நெஞ்சத்தட்டு சொல்லுங்க. ஊழல், லஞ்சம், பாலியல் வன்கொடுமை இங்க இருக்கிறங்க பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குல்ல, எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க, எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க. ஏதாவது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏவோட பொண்ணோ, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பியோட பொண்ணோ, ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு ஆசிரியரோட பொண்ணோ இதுவரைக்கும் யாராவது ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டிருக்காளா? யாராவது ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காளா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற உறுப்பினர் கூட யாராவது ஒரு பெண் பாலியல் வழக்கு உட்பட்டிருக்காளா? கடந்த 5 வருஷத்துல வெக்கைக்காடுங்க யாவனா சொல்லுவான். உத்தரப்பிரதேசத்தை பாரு, பீகாரை பாரு, வட இந்தியாவை பாருமா. தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகள் மட்டும் கிட்டத்தட்ட 35,000 பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 35,000 வழக்கு. அதுல 17,000 வழக்கு 18 வயசுக்கு குறைவான பெண் பிள்ளைங்க. 17,000 வழக்கு. 17 வயசுக்கு சின்ன பிள்ளைங்க இருக்குல்ல, சின்ன குழந்தைங்க, 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு 10 வயசு 15 வயசு, இந்த 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கு மட்டும் 17,000. மொத்த பாலியல் வழக்கு 35,000. இந்த லட்சணத்துல சிறப்பான ஆட்சி நடத்திட்டு இருக்கான். இதுல நாங்க என்ன கேட்கிறோம்? பாதிக்கப்படுவது, பாலியல் வழக்குகளில் துன்புறுத்தப்படுவது எல்லாமே சாமானியருடைய பெண்கள் தான். இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற இந்த அரசாங்க அதிகாரிகள், இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற யாராவது ஒரு அரசியல்வாதியோட பெண் பாதிக்கப்பட்டிருக்காளா? இல்ல. இங்கு முழுக்க பாதிக்கப்படுவது எல்லாமே சாமானிய மக்கள் தான். அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. இவனுடைய ஆட்சி அதிகாரம், இவனுடைய அரசியல் எல்லாமே யாருக்காக? மேட்டுக்குடி மக்களுக்கானது. பணம் இருக்குதா உனக்கு சீட்டு, பணம் இருக்குதா உனக்கு எல்லாத்தையும் பண்ணி தருவான். அதெல்லாம் நண்பர்களே, மக்கள் உங்களிடத்தில் நாங்கள் சொல்லுகிறோம், ஒரு சரியான வேட்பாளரை நாங்கள் உங்களிடத்தில் முன்வைத்திருக்கிறோம். 4 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. இங்க 4 வேட்பாளர்கள். இந்த 4 வேட்பாளர்களையும் வரிசையில் நிறுத்துங்க. நம்ம ஊர்ல 4 வேட்பாளர் வரிசையில் நிறுத்துங்க. இந்த 4 பகுதிகளில் 4 வேட்பாளர்கள் இடத்துலையும் கேளுங்க, இந்த மாவட்டத்தினுடைய, இந்த தொகுதியுடைய பிரச்சனை என்னன்னு. இந்த 4 வேட்பாளர்கள் யார் சொல்றாரோ அவருக்கு வாக்குறீங்க. 2 பேர் வழக்குரைஞர். யார்? அண்ணன் ஜெயசீலன் அவர்களும் அண்ணன் திராவிட முன்னேற்றங்களும் வழக்குரைஞர். 2 பேரும் நீதிமன்றங்களையும் பேசுறதில்ல, சட்டமன்றத்திலையும் பேசுறது கிடையாது. அண்ணன் திராவிட முன்னேற்றங்களுக்கு பேசவே தெரியாது. அவர் ஊமை ஆயிட்டார்னு நினைக்கிறேன். பல ஆண்டுகள் ஆச்சு அவர் சட்டமன்றத்தில் பேசுவதே கிடையாது. வாயை கம்போட்டு ஓட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் திராவிட முன்னேற்றனுக்கு. ஆனால் ஜெயசீலன் வீடியோ காலில் மட்டும் தான் பேசுவார். அவர் மக்கள் மன்றத்துக்கு வந்து பேச மாட்டார், சாலைகளில் வந்து பேச மாட்டார். அவர் வீடியோ காலில் மட்டும் தான் பேசுவார். அவர் ஆர்டிஸ்ட், ஆகச்சிறந்த ஆர்டிஸ்ட் அண்ணன் ஜெயசீலன், ஆகச்சிறந்த ஊமை விழிகள் அண்ணன் திராவிடமணி. அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா அனில் குஞ்சி. அவர் என்ன பேசுவார், என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. இறுதியாக நாங்கள் நிறுத்தி இருக்கிற அண்ணன் என்னுடைய சகோதரன் கார்த்திக் அவர்கள். உங்களுடைய கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் கார்த்திக் அவர்கள் செலுத்த வேண்டும். ஏன் அப்படின்னா, இந்த மண்ணுடைய வலியை
இந்த மக்களின் வலியை உணர்ந்த ஒருவனால் தான் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக பேச முடியும். மாவீரர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய விடுதலைக்காக போராடுகிற போது நம்ம மக்களை பார்த்து ஒன்று சொல்லியிருக்காரு, உங்களுடைய கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்று. அதே தான் நாங்களும் முன்வைக்கிறோம். நீங்கள் ரத்தம் எல்லாம் தர வேண்டாம், உங்களுடைய வாக்கை மட்டும் தாருங்கள், ஆகச் சிறந்த வாழ்க்கையை நாங்கள் தருகிறோம். உங்கள் வலிமை வாய்ந்த வாக்குகளை ஏற்கலப்பையுடன் கூடிய விவசாய சின்னத்தில் எங்கள் சகோதரன் கார்த்திக் அவர்களுக்கு நீங்கள் செலுத்த வேண்டும். நிச்சயமாக சட்டமன்றத்தில் நமக்காக, நம் மக்களுக்காக இந்த நில பிரச்சனைகள், யானை வழித்தட பிரச்சனைகள், இதற்கு எல்லாத்துக்குமாக பேசக்கூடிய, இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த மாணவனை, ஒரு ஆற்றல் மிகுந்த போராளியை உங்கள் முன்னால் நிறுத்துகிறோம். உங்கள் கட்டாயமாக நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும். நன்றி, வணக்கம்.